இன்று 77 ஆண்டுகள் முடிந்து 78வது நாளை நோக்கி நாம் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த சுதந்திர நாளிலே உங்களுக்கு சொல்ல வேண்டிய என்ன என்று சொன்னால், இந்த சுதந்திரத்திற்கு விட்டுட்ட சில போராட்டங்களை மட்டும் நான் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். இந்த கருத்து மட்டும்தான். முதலில் 1806 மேலூரில் நடந்த முதல் புரட்சி போர் தான் சுதந்திரத்திற்கு முதலே விட்டுட்ட முதல் போர். அதன் பின்பாக பார்த்தீங்கன்னா 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஆங்கிலேய அரசானது ரவுலட் சட்டம் என்று கொண்டு வந்து அடக்குமுறையை கையாண்டது. அப்போதுதான் பஞ்சாபிலே அமிர்தசரத்திலே ஆரம்பிக்கப்பட்ட ஜாலியன் வாலாபாக் படுகொலையிலே எவ்வளவு பேர் நிறைய நூற்றுக்கணக்கானவோர் இளைஞர்கள் வந்து இறந்துவிட்டார்கள். அதன் பின்பாக தான் காந்தி ஒத்துழையாமை இயக்கம் என்பதை வந்து கொண்டிருந்தார். ஒத்துழையாமை இயக்கம் என்பது என்ன? அதாவது அந்நிய பொருட்களை வாங்கக்கூடாது, அந்நிய பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு இயக்கத்தை கொண்டு வந்து அதன் பின்பாகத்தான் அந்த இயக்கமானது ஆரம்பிக்கப்பட்டு உத்தரவாதத்திலே காந்தியடிகள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வந்தார். அப்பொழுது ஆங்கிலேயருக்கு ஒரு பயம் ஏற்பட்டுவிட்டது. அதன் பின்பாக 1936 ஆங்கில அரசானது அந்த போராட்டம் உப்புக்கு வரி விதித்தது. நமக்கு உப்புக்காக வரி விதித்தது. அந்த உப்பு வரியை எதிர்த்துத்தான் காந்தியடிகள் சார்பாக உப்பு சத்தியாகிரகம் என்கின்ற தண்டி யாத்திரை, அந்த யாத்திரையானது குஜராத்திலே சபர்மதி ஆசிரமத்திலிருந்து 390 கிலோமீட்டர் வரை அந்த தண்டி யாத்திரை நடைபெற்றது. அப்போதும் ஆங்கிலேயர்கள் அது ஒரு சவுக்கேரியாக இருந்தது அந்த போராட்டம். அதன் பின்பாக 1942 பார்த்தீர்களால் லட்சக்கணக்கானோடு பிறந்த வெள்ளையிலே வெளியேறும் இயக்கம் வெளியேறது 10 மணி என்று முழங்கினார் காந்தி. அதன் பின்பாகத்தான் வெள்ளையை வெளியேற வேண்டிய ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி மக்கள் மத்தியிலே ஒரு விடுதலை உணர்வை ஏற்படுத்தினார். அப்பொழுது ஆங்கில அரசாங்கம் ஒரு பயம் வந்துவிட்டது. இனியும் நாம் வந்து இந்தியாவை ஆள முடியாது, மக்கள் விழித்துக் கொண்டார்கள் என்று தெரிந்து கொண்டார். இறுதியாக 1946 பார்த்தீர்களால் பம்பாய் கழகம், அந்த கழகம் எப்பொழுது சொன்னால் 1948 20 வரை 3 நாட்கள் நடைபெற்றது. இனியும் இவங்களிடமிருந்து நாம் வந்து தப்ப முடியாது என்று சொல்லி ஆங்கிலேயர் அவனே வந்துவிட்டு காந்தியிடம் கொடுத்து விட்டார். ஒரு காந்திக்கும் வெங்காயத்திற்கும் ஒரு வெற்றுமை உண்டு. ஒழிக்க சும்மா இருந்து விட்டு உயிர்த்தரன் கண்டிலிருந்து கண்ணீர் வர வைப்பது வெங்காயம். காந்தியிடம் அப்படித்தான். அவரை அடிக்க அகிம்சையிலே பொறுமையாக இருந்து கொண்டு அவரே ஒன்று போய் சுதந்திரத்தை முடித்து போய் ஆங்கிலேயரை முடித்து போய் அளவுக்கு செய்துவிட்டார் என்று சொல்லி அந்த எத்தனை போராட்டங்கள் எத்தனை தியாகிகள் உயிர் தீர்ப்பதனாலே நமக்கு இந்த சுதந்திரம் கிடைத்திருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த தேசிய நாட்களிலே குழந்தைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு தேசிய தினங்களிலும் குடியரசு தினமோ, சுதந்திர தினமோ, மே தினமோ, ஒவ்வொரு தினத்திலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக ஒரு நல்ல பழக்கத்தை கடைபிடிப்பேன் என்பதை உறுதி செய்ய வேண்டும். இந்த பழக்கத்தை இந்த சுதந்திரத்திலே நான் வந்து என்ன செய்வேன்? கெட்ட வார்த்தையை நான் பேச மாட்டேன் என்ற உறுதிமொழியை நீங்கள் எடுக்க வேண்டும். எப்பொழுதுமே கெட்ட வார்த்தை நான் வகுப்பது வெளியிலே பேச மாட்டேன் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு நீங்கள் கண்டிப்பாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி அனைவரும் சார்பாக கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.